என்னுடைய பேர் சேதுராமங்க. நான் வந்து அந்தியூர் தாலுகாவில் செங்கராமலையம் கிராமத்தில் என்னுடைய சொந்த தோட்டத்தில் குடியிருந்து வரேன். நான், என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய பையன், பொண்ணு ஒன்று இருக்குது. அது மேரேஜ் ஆகி சென்னையில் குடியிருக்கா. நாங்கள் 3 பேர் குடியிருந்தோம். எனக்கு வந்து டிராக்டர் லோன் வாங்கியிருந்தேன். அந்த லோனும் என் பொண்ணு தேவைக்கோசரம் கொஞ்சம் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தேவையெல்லாம் கடன் கட்டுறதுக்கோசரம் எங்கள் சொந்தக்காரனா அமுதா, என்னுடைய சகல பொண்ணு அமுதா சத்யநாராயண்கிட்ட பணம் கேட்டிருந்தேன். ஒரு 7 லட்ச ரூபா கடன் கேட்டிருந்தேன். அவங்களும் தரணும் போட்டு, ஆனால் ஏதோ ரெக்கார்டு கேட்டாங்க. சரி, என்ன வேணும்னா பவர் எழுதி கொடுத்தா போதும் அப்படின்னாங்க. சரி, நான் மட்டும் பவர் எழுதி கொடுத்து 7 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டாங்க. கொடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டிராக்டர் லோன் இதெல்லாம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரே மாதத்தில் அந்த பவரை கேன்சல் பண்ணி அவங்களுடைய சொந்தக்காரர் குலோத்தவன்னு சொல்லிட்டு முதல்ல கரையம் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் 2வது குந்தவி அவங்க ஒய்ஃப் பேரில் கரையம் பண்ணிட்டாங்க. நான் கொடுத்த ரெக்கார்டை வச்சு அப்படியே பண்ணிட்டாங்க. எனக்கே இது தெரிய வந்து அப்போ நான் சத்தம் போட்டு நிறுத்திட்டேன். ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் சரி பணம் இருந்தால் நான் கட்டிடுறேன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, 60 லட்ச ரூபா ஆகுது அப்படின்னாங்க. அவ்வளோதான் அமௌண்ட் எதுக்கு, இந்த இத்தனை காலத்தில் அவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஒரு வருஷம் சிறப்பு கொடுத்தீங்க, கணக்கு போட்டால் அந்த பணம் தரேன். சரி, முடியாதுன்னு சொல்லி இந்த மீண்டும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருந்தது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாமல் சோமசுந்தரம் பேர்கிட்ட பணத்தை அக்ரிமெண்ட் போட்டு பணத்தை வாங்கிட்டாங்க. பணத்தை வாங்கி கரையம் பண்ணி எனக்கு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு தெரியாமல் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ கம்பி வேலி போட வராரு. கம்பி வேலி போட வரதுக்கு முன்னாடி ஒரு நாள் டிஎஸ்பி வந்து பவானி டிஎஸ்பி என்னை கூப்பிட்டார். அவர் டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வந்ததுங்க. யார் சார் என்ன, நான் டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேங்க, உங்களுக்கும் சோமசுந்தரம் ஏதோ தோட்டத்தில் பிரச்சனையாமா, அது சம்மந்தம் பேசுகிறதுக்கு டிஎஸ்பி வர சொன்னாருன்னு சொல்லிட்டு போனேன். உட்கார வைக்க கூட இல்லை. சரி, என்ன 2 தடவையும் கூப்பிட்டு என்னை சோமசுந்தரத்தையும் கூப்பிட்டு கேட்கணும், என்னையும் கூப்பிட்டு கேட்கணும். ஆனால் அவர் சோமசுந்தரம் எந்த மாதிரி கேள்வியும் கேட்கல. என்ன மட்டும் நீ வாங்கின பணத்தை காட்ட விட்டு போறியா, இல்லை நீ எஃப்ஐஆர் போட்டா, சார் இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இதுக்கு இடையில என்ன கோர்ட்டில் கேஸ் போட்டுக்குங்க, அந்த கேஸ் கட்டலை கொண்டு காமிக்கும் போது அதை தூக்கி போட்டார். கேஸ் என்ன கேஸு, நான் ஒரு கையெழுத்து போட்டேன்னா கேஸில் கேன்சல் ஆயிரும், எஃப்ஐஆர் போட்டு உள்ளதாக இருக்குமா அப்படின்னாரு. சார், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நானும் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜோட சன்னு, நான் அப்படி யாரும் ஏமாத்தணும் அவசியம் கிடையாது, அவங்க தான் என்ன ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்போ முடிச்சு 10 நிமிஷம் முடிச்சு கையெழுத்து போட்டு போகிற எஸ்ஆர் பண்ண முடியாது, நீங்கள் 3 பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. வந்த 2ஆம் ஒரே வாரத்தில் கம்பி வேலி பூரா என் வீட்டை மட்டும் விட்டுட்டு என்னுடைய டிஸ்பியூட் இருக்கிற அந்த 440 கம்பி வேலி போட்டு, அது இல்லாமல் 2 ஏக்கர் இருக்குதுங்க எண்ணமலை வில்லேஜில். டிஸ்பியூட் இருக்கிறது சங்கராமலை கிராமம், அதில் போட்டிருந்தா கூட பரவாயில்லைங்க. அதையும் போட்டு 245 எண்ணமலை வில்லேஜில் அதையும் சேர்ந்து டிஸ்பியூட் இல்லாதையும் சேர்ந்து கம்பி வேலி போட்டாங்க. அப்போ நான் எவ்வளோ முயற்சி பண்ண பார்த்தேன். வேணா அவங்க அடியாட்டு கூட 100 பேரோட வந்தாலும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலைங்க. நாங்கள் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி ரெட்டியார், அவர் வந்து கவுண்டர் கம்யூனிட்டி மெஜாரிட்டி. அதனால் வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை பற்றி எடுக்கவே இல்லைங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான். நம்ம ஏற்கனவே 2 சிவில் கேஸு உரிமையல் நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்குதுங்க அந்தியூரில். இருக்கவே அந்த கேஸ் இருக்கவே இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க. அதனால் எங்களால் அந்த தற்கொலைக்கு சமாதானம் ஆகி போச்சுங்க. குடும்பமே நிற்கதியாக வாழ்வாதாரம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரியான கஷ்டங்க. பையன் புள்ள ஒரு பக்கம் பையன் ஒரு பக்கம் வீட்டில் தான் ஹார்ட் அட்டாக் வந்துங்க. ஹாஸ்பிட்டல் கேஜியில் அட்மிட் பண்ணி பெரிய சிரமத்துக்கு ஆளாகணும். வாழ்வாதாரமே எனக்கு ரொம்ப பாதிப்பு. அதுதானே எங்கள் வீட்டுக்கு அதான் மாதிரி. இப்போ தண்ணி கூட பிடிக்க முடியலைங்க. பின்னாடியில் கம்பியில் போட்டு வீட்டுக்கு தண்ணி கூட எங்கள் ஒய்ஃப் வந்து ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுங்க. தண்ணி குடத்துல மோதிட்டு வந்து மாட்டுக்கு எங்களுக்கெல்லாம் தண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ அராஜகமும் டிஎஸ்பி துணையோட தான் நடந்திருக்குன்னு எனக்கு தீர்மானமாக தெரியுங்க. ஏன்னா அவர் தான் என்னை கூப்பிட்டு மிரட்டினாருங்க, நீ எழுதி தெரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் தயவுசெய்து எனக்கு இது தீர்வு காணும்படி உங்களை தாழ்ந்து பணியாளர்கள் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இடத்து பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. உங்கள் இடம் வந்து இப்போ யார் பேரில் இருக்குதுங்க? என்னுடைய இடம் வந்து இப்போ என்னுடைய பேரில் தான் இருக்குது, பேரில் தான் இருக்குது. சேதுராம். ஆமாங்க மேடம். உங்களுடைய இடம் வந்து மொத்த இடம் வந்து 4.48 ஏக்கர் 48 சென்ட், 1 ஏக்கர் 35 சென்ட், 2 ஏக்கர் 38. 2 இடத்துலயுமே கம்பி வேலி போட்டு எல்லாமே டோட்டலா வீட்டை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே கம்பி வேலி. ஆனா நீங்க வாங்கின பணம் வந்து சத்யநாராயணன் அவர்கிட்ட வாங்கியிருக்கீங்க. சத்யநாராயணன் நான் சத்யநாராயணன் 50 கிட்ட பவர் கொடுத்து 7 லட்ச ரூபா வாங்கினேன். 7 லட்சம் ரூபா வாங்கினீங்க. ஆனா அவங்க வந்து உங்களுடைய நாலேஜ் இல்லாம சோமசுந்தரத்துக்கு கொடுத்திருக்காங்க. என்னுடைய நாலேஜ் எல்லாமே தான் கொடுத்தது. குலோத்துங்கன் குந்தவை மூலியமா சோமசுந்தரத்துக்கு கொடுத்திருக்காங்க சொல்றீங்க. இது வந்து எழுத்து பத்திரப்பூர்வமா பதிவா இருக்குதுங்களா? இது பத்திரப்பூர்வமா அவர் பண்ணியிருக்காரு. எந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துல பண்ணி? அந்தியூர் பத்திர சார் பதிவு அலுவலகத்துல இப்ப பண்ணியிருக்காருங்களா? இப்ப 23
2023 பண்ணியிருக்காரு, 2023 பத்திரம் பதிவாயிருக்குது. பதிவாயிருக்கு. ஆனா மூலப்பத்திரம், அதாவது அந்த பத்திரத்தினுடைய ஒரிஜினல் வந்து உங்ககிட்ட இருக்குது. எங்கிட்ட இல்லைங்க, எங்கிட்டயும் கிடையாது. யார்கிட்ட இருக்குதுங்க? அது வந்து பேங்க்ல இருந்தது. பேங்க்ல இருக்குது, உங்களுடைய பேர்ல இருக்குது. என்னுடைய பேர்ல இருக்கு, அது ஒரிஜினல். அதான் ஒரிஜினல். ஆனா உங்களுக்கு போலி பத்திரம் உங்க இடத்து மேல தயார் பண்ணிருக்காங்க. தயார் பண்ணி தான் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு அந்தியூர் உரிமையல் நீதிமன்றத்தில் 2 வழக்கு இது சம்மந்தமாக போயிட்டு இருக்கவே, வழக்கு இருக்கவே கம்பிவேலி போடுறது, போலி பத்திரம் பண்ணுறது எல்லாமே நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் டிஎஸ்பி நாலேஜுக்கு நீங்க சொன்னீங்களா? எல்லாமே சொன்னாங்க. வழக்கு இருக்குன்னு சொல்லி வழக்கு அதனுடைய நகலை வந்து காட்டினாங்க. என்ன என் கோர்ட்டு தூக்கி போட்டு அப்படிங்க படிக்கவே இல்லைங்க. படிச்சு பார்த்துருந்தா கூட எனக்கு ஒரு சந்தோஷமாயிருங்க. அதை பற்றி என்னன்னு கூட கேட்கலீங்க. அப்படியே தூக்கி போட்டு நான் பொறுக்கணுங்க அதை. மேடம் அதை கீழே இருந்து நான் எடுத்து சார் பரவாயில்ல, நீங்கள் கோர்ட்டுக்குள்ள மரியாதை கொடுக்குறீங்க, பரவாயில்ல எனக்கு மரியாதை கொடுக்குறீங்க சார், எனக்கு மற்றது வரைக்கும் வேண்டாம், எனக்கு 67 வயசு ஆகி போச்சு, அந்த வயசுக்கு முதல்ல மரியாதை கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் சார், நான் என்ன பண்ணுவேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு வெளியில் வந்துட்டாங்க. மேடம் நீங்க வேற எதுவும் பேசலீங்க. இப்போ இவர் வந்து கம்பிவேலி போடுறதுக்கு அவங்க கூட யார் வந்ததுங்க? ஒரு எஸ்ஐயும் ஒரு போலீஸ்காரரும் வந்திருந்தாங்க. என்னோட வீட்டில் எங்கள் பையன் 2 பேரும் போய் கேட்டிருக்காங்க. சார் ஏன் சார் நீங்கள் வந்திருக்கீங்க, பாருங்க சார் அராஜகம் நடக்குது, நாங்கள் என்னமா பண்ணிட்டோம், எல்லாம் மேலெடுத்து உத்தரவு அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சுட்டு 2 பேரும் அங்கேயே நின்னாங்க. காவலர்கள் அங்கேயே நின்னாங்க. ஆமாம், ஒரு எஸ்ஐ ஒரு காவலர் 2 பேரும் நின்னாங்க. அவங்க பேர் தெரியுங்களா? பேர் தெரியலீங்க மேடம். ஆள் பார்த்தா தெரியும். ஆள் பார்த்தா தெரியும். 2 பேரும் பவானி காவலர்கள்னு சொன்னாங்களா? வெள்ளித்திருப்பூர் ஸ்டேஷன். லிமிட் வந்து வெள்ளித்திருப்பூர் காவலர்கள் தான் சொன்னாங்க. ஆமாம். இந்த பத்திரப்பதிவு போலியா தயார் பண்ணிருக்காங்க இல்லீங்களா? ஆமாம். இவங்க கிட்ட வந்து நீங்க நேரடியா ஏதாவது போய் பார்த்து பேசுனீங்களா? சப் ரிஜிஸ்டர்ட்ட போய் இப்போ கேட்டாங்க. நான் நேரம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க எப்படிங்க, நான் ஏற்கனவே கோர்ட் இதெல்லாம் கொடுத்துருக்குறேங்க, கோர்ட்ல இந்த மாதிரி நடக்குது, நீங்க எதுவும் வந்தா பண்ணாதீங்க அப்படின்னு தடங்கள் பண்ணி எங்க பொண்ணு கொடுத்தாளுங்க. அதெல்லாம் மீறி இவர் பண்ணியிருக்காரு. இப்ப இருக்கிறவரா இல்ல முதல்ல? இப்ப இருக்கிறது முதல்ல இருந்தவர் அவரே தானுங்க. 2023லயும் ஒரே ஆள் தான், ஒரே ஆள் தான். ஆமா, சேம் சப் ரிஜிஸ்டர் தான் இன்னும் இருக்காருங்க. அவர்தான் இது வரைக்கும் அவர் தான் இருக்காரு, இன்னை வரைக்கும் அவர் தான் இருக்காரு. பத்திரப்பதிவு அலுவலர் தான் இன்னும் அங்க இருக்காரு, இருக்கிறவர் தான் இருக்காரு. ஆமா ஆமா, அவரே தான் இருக்காரு. நீங்க டிஎஸ்பி சந்திக்க போகும்போது உங்ககிட்ட என்ன பேசினாரு? டிஎஸ்பி வந்து என்ன சொன்னாங்க, எடுத்தோட ரொம்ப கடுமையா பேசாரு. போய் எழுதி விட்டு போ சார், முடிய முடியாது எழுதிச்சிட்டேன். கொஞ்சம் ரப்பா பேசினாரு, கொஞ்சம் ராங்கா பேசினாரு. ஒரு வயசு கூட மரியாதைலாம் பாப்போங்க ஆரம்பிச்சாரு. ஆனால் நான் ஒன்றுமே சொல்லாமல் சரி சார் உங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை எவ்வளோதான், நீ இவ்வளோ யார் சார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எழுதி எழுந்துச்சு வெளியில் வந்துட்டாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? என்னுடைய நிலைப்பாடு அதாவது அவங்கள்ட்ட வாங்கின பணத்தை வட்டியோட நான் கட்டுறேன், இல்லைன்னு சொல்ல, எனக்கு சொத்து திரும்பி வரணும், வேலையெல்லாம் எடுக்கணும். அதுதான் டிஸ்பியூட் இல்லாதையும் சேர்ந்து வேலை போட்டுருக்காரு மேடம். அது போட்டிருந்தா கூட கேஸ் நடக்குது, எதை போட்டிருக்காங்க. டிஸ்பியூட் இல்லாத அந்த 235 சேர்ந்து கம்பி வரி போட்டால் தான் எங்களால் அங்கே தான் போர் இருக்குது, அங்கே தான் தண்ணி குடிக்கிறதுக்கு, அதாவது மாடுகளுக்கு தண்ணி அங்கே தான், அதையும் சேர்ந்து கெடுத்துருக்காங்க. உடம்பு சார் தண்ணி வெளியில் போய் குடத்துல வெளியில் எடுத்து அப்படி பஞ்சாயத்து பைப்பில் மோந்துட்டு வந்து மாட்டுக்கெல்லாம் காட்டிட்டு இருக்கிறோம். அதனால எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க. ஹார்ட் அட்டாக் வந்துங்க. இப்போ ஒரு நேரம் ரொம்ப நாள் ஆகுது, முன்னாடி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. உங்க தோட்டத்துல வந்து என்ன விவசாயம் பண்றீங்க? கரும்பு 1 ஏக்கர் போட்டுருங்க மேடம். உங்க வாழ்வாதாரம் என்னங்க? அதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். 1 ஏக்கர் வந்தா தான் எங்களுக்கு கடை கட்டுறது, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் மேடம். அதையும் விட மாட்டேங்கிறாங்க, தண்ணி கட்டுறதும் விட மாட்டேங்கிறாங்க. உள்ள போறதுக்கு முடியாதுங்க மேடம், கம்பி வரி சுத்தியும் கம்பி வரி உள்ள போறதுக்கு முடியாது. எவ்வளவு நாளா இந்த வாழ்வாதாரம் இழந்து நீங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் இப்போ 2-3 மாசமா கம்பி வரி போட்டதுலேருந்து ஒன்றுமே பண்ண முடியலைங்க. அடியாட்டில் வச்சு கேமரா வச்சுக்காதீங்க, வச்சுட்டு மிரட்டிட்டு எல்லாம் வேலை தின்னுருவேன், நீ எனக்கு 1 ஏக்கர் உங்களுக்கு தரேன், 1 ஏக்கர் தரேன்னு பேரம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு சென்ட் கூட இல்லாட்டி பரவாயில்ல, நான் வெறும் ரோட்ல கூட நடு ரோட்ல ஒரு போய்க்கிறேன், நான் சட்டபூர்வமா என்ன பண்ணுவோம் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி டிஎஸ்பி மிரட்டல் மூலியமா தான் உங்களுக்கு இவ்வளவு காரியம் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவர் தானே கம்பி வரி போட சொல்லுது. பவானி டிஎஸ்பி தான் இவர் சோமசந்தத்தை விட்டு நீ கம்பியேறி போடு, நீ 100 ஆள் அடிவார போய் கம்பியேறி போட்டுக்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு உங்க இடத்தை வந்து மீட்டு கொடுக்கணும். வாழ்வாதாரத்தை மீட்டுறதுக்கு வேற வழியே இல்லைங்க. எனக்கு இந்த கம்பியேறி எடுத்தா நான் அந்த 2 ஏக்கர் வச்சு கூட நான் எந்த கரும்பு இருக்கு வச்சு புடைச்சி ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். மாடு வந்து மேய்ச்சிட்டு 2 மாடு இருக்குங்க, உள்ளே மேய்ச்சி நான் ஏதோ பால் கறந்து ஊற்றி வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கிறேன். பத்தாவதுக்கு இந்த 4 ஏக்கர் கேஸ் நடந்து என்ன முடியுது, அவருக்கு தீர்ப்பாச்சுன்னா அவருக்கு விட்டுறேன், எனக்கு தீர்ப்பாச்சுன்னா அவர் என்ன விட்டு. இந்த பொசிஷன்ல நான் முதல்ல இருந்தேங்க. இந்த டிஎஸ்பி வந்து தெரிய வேலை பண்ணிட்டாரு, இல்லைன்னா அவருக்கு அந்த தைரியம் கிடையாது. உங்களுடைய இறுதி கோரிக்கை என்ன வைக்கிறீங்க? என்னுடைய இறுதி கோரிக்கை மேடம், எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுக்கு வேணுங்க. இந்த 2 ஏக்கர் கம்பியாலையும் உடனடியாக எடுக்க சொல்லி நம்ம தயவு செய்து நீங்கள் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. என் பேர் சேதுராமன்.